கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருமணம், ஒற்றுமையும் நல் உறவையும் கொண்டாடுதல். நாம் எல்லோருமே அறிந்தபடி, ஏற்கனவே குருவானவர் உங்களுக்கு அறிவித்திருந்தபடி, குடும்பமாக தம்பதியினராக நாம் ஆயத்தமாக நாம் வந்திருக்கின்றோம். திருமணத்திலே இணைக்கப்பட்ட நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். கடந்து வந்த திருமணத்தின் வாழ்க்கை பாதைகளை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலே திருமண உறவுகளை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருமணம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒழுங்கு அல்ல, அது கடவுளால் நியமிக்கப்பட்டது. அந்த உறவு நிலையாக நிற்க வேதாகம சத்தியங்களில் நாம் அஸ்திவாரம் இடப்பட வேண்டும். மேரேஜ் இஸ் நாட் அ வேர்ட், இட் இஸ் எ சென்டென்ஸ் என்று சொல்லுவார்கள். திருமணம் என்பது இரு மனங்களின் இணைப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற முக்கியமான நிகழ்வு திருமணம் ஆகும். திருமணம் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்றது. திருமணம் அந்த பெண்ணிற்கு முழுமையை கொடுக்கின்றது. மேரேஜ் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், பட் இட் இஸ் அ கவர்னன்ட். ஏதோ ஒரு ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேரேஜ் இஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட் என்று சொல்லுவார்கள். திருமண உறவு நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்படுகின்றது. சால்வேஷன் ஆர்மி என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்த வில்லியம் பூத் அவர்களுடைய திருமண நிகழ்விலே, திருமணம் முடிந்ததற்கு பிறகு அவருடைய மனைவி கேத்தரின் பூத் அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்களாம்: Wherever you go, I will follow. Whatever you give, I will swallow. நீங்கள் எங்கே சென்றாலும் நான் உங்களை பின்பற்றுவேன். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இப்படிப்பட்ட பரஸ்பர நம்பிக்கையை கொண்டதுதான் திருமண வாழ்க்கை. அன்பானவர்களே, வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வேதம் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே திருமண வாழ்விலே இருக்க வேண்டிய 5 அம்சங்களை வேதத்தின் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு திருமணமாகி 33 வருடங்கள் முடிந்து விட்டது. நிறைய அனுபவங்கள் உண்டு. நிறைய காரியங்களை சொல்லுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேதத்தின் அடிப்படையிலே 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகின்றேன். முதலாவது காரியம், கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்க வேண்டும். recognize each other. திருமணத்திலே முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இருவரும் சமம் என்பதை உணருவதுதான் உண்மையான வெற்றி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வின் ரகசியம் என்ன? நான் பெரியவன் நீ பெரியவன் என்று அல்ல, இருவரும் சமமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது. பங்களிப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம், ரோல் மே பி டிஃபரண்ட், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இருவரும் சமமானவர்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். வேதத்திலே காண்பிக்கப்படுகின்ற முதலாவது திருமணம்.
18வது வசனத்திலே ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் திருமணத்திலே இணைக்கப்பட்டோம். ஆண்டவர் எனக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்திருக்கின்றார். 22ஆம் வசனத்தில் அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவர் எனக்கு பொருத்தமான மனைவியை கொடுத்திருக்கிறார். அந்த மனைவி தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். We need to recognize that my wife is not a stepney in my life, but image of God. இதோ ஒரு உதிரி பாகம் அல்ல, கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டு ஆண்டவரால் எனக்கு கொண்டு வரப்பட்டவள். Recognize each other. இருவரும் சமமானவர்கள். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இருவருக்கும் சம பங்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் வேதம் காண்பிக்கின்றது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, குடும்ப முகாம் முடிந்ததற்கு பிறகு ஃபீட்பேக், இந்த முகாம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். ஒரு பெண் முன்வந்து சொன்னார்கள், எங்களுக்கு திருமணமாகி 15 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றுதான் இந்த மீட்டிங்கில் என் கணவர் என்னோடு 3 மணி நேரம் தொடர்ந்து அருகிலே அமர்ந்திருக்கிறார். 15 வருஷம் ஆச்சு. கணவன் மனைவியோடு தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் கூட இருக்காத நிலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுதல் மாம்சமாய் இருப்பார்கள் என்பதனுடைய சரியான அர்த்தம். 2வது காரியம், ஒருவரை ஒருவர் மதியுங்கள். ரெஸ்பெக்ட் ஈச் அதர். நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட பகுதிகளிலே நாம் அதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய கட்டளை என்ன? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிறதா? என் கணவன் சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? 7ஆம் வசனத்தில், புருஷர்களே மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து மதித்து வாழ வேண்டும் என்றுதான் வேதம் காண்பிக்கின்றது. ரெஸ்பெக்ட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பியூட்டி, குவாலிஃபிகேஷன், எஃபெக்டிவ்னஸ், salary, but on your conviction that she is the child of God, God given child. உங்களுடைய மரியாதை கொடுக்கின்றது அழகு, படிப்பு, திறமை, சம்பளம், இவைகளை வைத்து அல்ல. என் மனைவி கடவுளுடைய குழந்தை, என் துணை கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்ற புரிதலிலே இருக்க வேண்டும். வேதம் பரஸ்பர மரியாதையை காண்பிக்கின்றது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? துணையினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது, வேறுபாடுகளை மதிப்பது, இருபுறமும் சமமான கௌரவம், முக்கியத்துவத்தை கொடுப்பது, அதுதான் ஏற்றுக்கொள்வது. எல்லா காரியங்களிலும் இணைந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது, தனி பண்புகளுக்கு உரிமை கொடுப்பது. ஒரு மனைவி வருத்தப்பட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆப்பிள் பழம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கடித்து சாப்பிட்றது அவங்க வழக்கம். கல்யாணத்துக்கு பிறகு ஆப்பிள் வாங்கிட்டு வந்த உடனே எப்பையும் போல் கடித்து சாப்பிட்றாங்க. கணவர் திட்டுறாரு, அறிவு இருக்கா உனக்கு?
இப்படியா சாப்பிடுவாங்க? கத்தியில் வெட்டி அழகாக சாப்பிட வேணாமா? இதுக்கு ஒரு சண்டை. எளிதான விஷயம். அவளுடைய தனித்தன்மைக்கு சிறகுகளை கொடுக்க வேண்டும். அதான் மரியாதை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் வே டிராஃபிக் மாதிரி யாராவது ஒருத்தர் தான் ரொம்ப பேசுவாங்க. இணைந்து பேசுங்கள், இணைந்து முடிவெடுங்கள், பல காரியங்களை நான் இணைந்து செய்ய வேண்டும். கணவன் மனைவி எந்த அளவுக்கு பேசிக்கிறீங்க? வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? செய்தித்தாளில், டிவியில், வாட்ஸ்அப்பில் பார்க்குற செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் மதிப்பதின் அடையாளம். சில குடும்பத்தில் கணவர் வாயை திறக்கிறது இல்லை, திறக்க முடிகிறது இல்லை, ஃபுல் டாமினேஷன் அந்த பக்கம் போயிடுது. இப்படியும் இருக்கலாம். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு பையன் வேகமாக வந்தான். அப்பாப்பா, ஸ்கூலில் ஒரு ட்ராமா இருக்குப்பா, என்னை அந்த ட்ராமாவில் சேர்த்துருக்காங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா ட்ராமா? அதில் ஒரு ஃபேமிலி வருதுப்பா, நான் அப்பாவா நடிக்கிறேன். அப்பா சொன்னார், அப்பாவா நடிக்கிறியா? அப்போ டயலாகே இருக்காதேடா, உனக்கு வசனமே இருக்காதேடா. அவர் அனுபவம் பாவம். யோசிச்சு பாருங்க, நிறைய குடும்பங்கள்லாம் அப்படி தான் வண்டி ஓடுது. இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ரெண்டு பேரும் சமமாக எல்லா காரியங்களிலும் ஈடுபட வேண்டும். உங்கள் துணைவருக்கு எப்படி உதவலாம் என்று திட்டமிடுங்கள். உங்கள் துணைவரை காயப்படுத்துகின்ற வார்த்தையை பேசாதிருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஃபைனல் நடந்துச்சு. நான் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். எல்லாம் நைட்டில் நடந்ததுனால நான் நைட்டில் ஒரு மேட்சையும் பார்க்கல, ஹைலைட் மட்டும் பகலில் பார்த்தேன். சரி, ஃபைனல் அப்படின்றதுனால ஒரு நாள் முழிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு சொல்லி 12:30 மணிக்கு அந்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. என் மனைவிக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ஒன்றுமே தெரியாது. கிரிக்கெட்டில் எத்தனை கோல்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதுன்னு சொல்லி அவங்களும் அன்றைக்கி என் கூட உட்காந்து கடைக்கு போய் நொறுக்கு தீனிலாம் வாங்கிட்டு வந்து 3:30 மணி வரைக்கும் என் கூட உட்காந்துருந்தாங்க. புரிஞ்சிச்சோ இல்லையோ என் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் கணவருக்கு நான் துணையாக நிற்கிறேன். ஸோ இந்த விதமாக கணவன் மனைவியினுடைய உறவு முறைகள் அமைய வேண்டும், மதிக்க வேண்டும். ஒரு கொட்டேஷன் சொல்கிறேன் பாருங்க. லிசன் வித்தவுட் இன்டர்பிரட்டேஷன், குறுக்கிடாமல் கவனியுங்கள். ஸ்பீக் வித்தவுட் அக்யூசிங், குற்றப்படுத்தாமல் பேசுங்கள். ஃபர்கிவ் வித்தவுட் பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுக்காமல் மன்னியுங்கள். என்ஜாய் வித்தவுட் பிட்டர்னஸ், கசப்பு உணர்வு இல்லாமல் கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள். ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் காண்பிக்கின்றது. முக்கியமான முடிவுகளை இருவரும் இணைந்துதான் எடுக்க வேண்டும். ஆலோசனைகளை பெரியவர்களிடத்திலே கேட்கலாம், ஆனால் பெரியவங்கெல்லாம் மூக்க நுழைக்கக்கூடாது. அதான் பிரச்சனையே பல வீடுகளில். ஆலோசனைகளை கொடுக்கலாம், அனுபவங்களை சொல்லலாம், ஆனால் முடிவெடுப்பது அவர்கள்தான். அதிலே கணவனும் மனைவியும் சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுங்கள், மன்னியுங்கள். reconcile with each other. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதில்ல. மன்னிக்க சொல்கிறீங்க, ஒப்புரவாக சொல்கிறீங்க, யார் இதை ஆரம்பிக்கிறது? அங்கே தான் பிரச்சனை. காலையில் போட்ட சண்டை 2 நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. கௌரவம், சுயம், நான் எப்படி கேட்குறது? வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததைப் போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு
அன்பை அதிகரிக்கும். ஒருத்தரை மன்னிக்கிறதற்கு என்ன அடிப்படை தெரியுமா? நான் மன்னிக்கப்பட்டேன், எனவே நான் மன்னிக்கிறேன். ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு மனநல ஆலோசகரை அனுப்பிச்சாங்க, கவுன்சிலரை அனுப்பிச்சாங்க. போய் கொஞ்சம் ஆலோசனை சொல்லுப்பா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் போனார். வருஷத்துக்கு எத்தனை சண்டை போகிறீங்கன்னு கேட்டார். வருஷத்துக்கு 2 சண்டை தான் அப்படின்னாங்க. பரவாயில்லையே, 2 சண்டை தான் போடுறீங்களா? ஆமாம், ஒரு சண்டை முடிகிறதுக்கே 6 மாதம் ஆயிடுது. பிரச்சனையே அங்கே தான். வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, மன்னியுங்கள், ஒப்புரவாகுங்கள். மன்னிக்கப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் இருக்கு இல்லையா? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தில் யாக்கோபு ஏசாவுக்கு பயப்படுகிறார். தெரியும், ஏமாத்திட்டாரு, வஞ்சிக்கப்பட்டவர் ஏசா. எப்பயாவது நான் யாக்கோபை பார்த்தேன்னா என் தகப்பனுடைய நாட்களுக்கு பிறகு கொன்று போடுவேன். அதனால தான் ஓடி போகிறாரு. திருப்பி வர்றாரு, பயம், ஜோம் பண்ணுறாரு. ஐயோ, ஏசா எப்படி இருக்காரோ, என்னைய போட்டு தள்ளிடுவாரோ. ஆனால் வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? 4ஆம் வசனத்தில், இருவரும் கட்டி அணைத்து அழுதார்கள். அல்லேலூயா. ஜெபம் என்னை மாற்றும், ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். என்ன ஒரு அருமையான காட்சி பார்த்தீங்களா? பகைவராய் இருந்த, பகை எண்ணத்தோடு இருந்த ஏசா மன்னிக்கிறார், யாக்கோபு மன்னிக்கப்படுகிறார். யோசேப்பை பாருங்க. யோசேப்பு கதை நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? 50ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 21 வசனங்களில் சகோதரர்களாம் மறுபடியும் பயப்படுறாங்க. அப்பா இறந்துட்டாரு, யோசேப்பு ஒருவேளை மனம் மாறிடுவாரோ, நம்மளை பழி வாங்குவாரோ. யோசேப்பினுடைய வார்த்தைகளை பார்த்தீங்களா? நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை மாற்றினார். நான் உங்களை மனதாய் மன்னிக்கிறேன். மன்னிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் வாழ்க்கையை கொடுக்கிறேன். ரகசியம் என்ன தெரியுமா? யோசேப்புக்கு எப்படி அப்படி முடிந்தது? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அல்லேலூயா. அதாங்க ரகசியம். ஆண்டவரோடு என்னுடைய உறவு சரியா இருக்கும் என்று சொன்னால் என் கணவனை, என் மனைவியை நான் மன்னிப்பேன், கோபப்பட மாட்டேன். ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு நிலை முக்கியம். என்னோட ஆண்டவர் இருக்கார் இல்லையா? என்னோட ஆண்டவர் இருந்தால் ஆண்டவருடைய சுபாவங்களை நான் காண்பிப்பேன். ஒரு வீட்டில் காலையில் மனைவி கணவருக்கு காஃபி கொண்டு வர்றாங்க. கணவர் அந்த காஃபி கப்பை வாங்குறாரு. உள்ளே பார்க்குறாரு, ஒரு ஈ செத்து மிதக்கு. என்ன செய்யலாம்? அவ்வளோதான். கோபம், திட்டி தீர்த்துட்டாரு. கடைசியில் காஃபியும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை, முடிஞ்சு போச்சு காலை நேரம். அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னொரு குடும்பம் அதே மாதிரி, மனைவி காஃபி கொண்டு வர்றாங்க, அதே மாதிரி ஈ மிதக்குது. கணவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன சொன்னார் தெரியுமா? சே, உன்னுடைய சுவையான காஃபிக்கு நான் தான் ரசிகன் நினச்சேன், இந்த ஈயும் ரசிகை போட்டிருக்கு, பாவம் செத்து போச்சுமா. மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? வெக்கமாயிடுச்சு. இந்த விதமாக நான் பதில் சொல்லுவதற்கு, சூழ்நிலைகளை கையாளுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கொண்டு வந்த காஃபியை காட்டிலும் நல்ல காஃபி கிடைச்சு. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள, எப்படி பேசுவதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் ஆண்டவரே நான் காயப்படுத்த மாட்டேன். எங்கள் வீட்டில் என் பிள்ளைய என்னை கேலி பண்ணுவாங்க. நானும் என்னுடைய மனைவி நிறைய சண்டை போடுவோம்.
எவ்வளவுக்கு எவ்வளவு சண்டை போடுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் உடனே ஒப்புரவாகி விடுவோம். காலையில் ஆரம்பித்த சண்டை சாயந்தரமே முடிஞ்சிடும், அடுத்த நாளைக்கெல்லாம் போகிறது. சண்டையே போடலன்னா அங்கேயும் சிக்கல் இருக்குது, அங்கே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். சண்டை போடுங்க, ரெண்டு பர்சனாலிட்டி இல்லையா? ஆனால் ஆண்டவரே, என் மனைவி நீர் எனக்கு கொடுத்தது, என் கணவர் நீர் எனக்கு கொடுத்தது. ஆண்டவருங்க மத்தியில் இருக்கும் பொழுது வேறுபாடுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமாதானம் நம்மளோடு இருக்கும். ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துவார். தாழ்மையாக இருக்க, மன்னிக்கப்பட ஆண்டவர் வழி நடத்துவார். கர்த்தர் யோசேப்போடே இருந்ததைப் போல என்னோடும் இருந்தால் சாத்தியம். அநேக சமயங்களில் சண்டை போடும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறேன். 3 காரியம் சொல்லிட்டேன். ரெகக்னைஸ் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ரெக்கன்சைல் வித் ஈச் அதர். 4வது காரியம், முதலாவது வேதப்பட வாசம் இல்லையா? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுகிறான். ஆங்கில பைபிளில் கம்பேனியன்னு போட்டிருக்கு. கம்பேனியன்னா துணை. அப்போ 4வது குறிப்பு என்ன? ரெஸ்டோர் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் தூக்கி விடுங்கள் அல்லது நிலைப்படுத்துங்கள். ரெஸ்டோர்னா என்ன அர்த்தம்? முன்பு இருந்த நிலைக்கு கொண்டு வருதல். டக்குன்னு விழுந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவர்களை நிற்க வைத்தல். கணவனோ மனைவியோ சோர்ந்து போகின்ற பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? வேதம் என்ன காண்பிக்கின்றது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான தம்பதியை பார்க்குறோம். யார் அவங்க? அன்னாள். நம்ம எல்கானாவை அடிக்கடி மறந்துடுவோம். அன்னாள் தான் ஞாபகத்திலே வரும் இல்லையா? எல்கானாங்க முக்கியமான ஆள். அங்கே ஒரு அருமையான கணவன் மனைவி உறவை காண்பிக்கிறேன். கோயிலுக்கு போயிருக்காங்க, பலியெல்லாம் கொடுத்தாச்சு, விருந்து நடக்குது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அன்னாளுக்கு சந்தோஷம் இல்லை, முகம் வாடி விட்டது. குழந்தை இல்லையே, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, நீண்ட நாளாகி விட்டதே, சமுதாயத்தை குடும்பத்தை எதிர்கொள்ள முடியவில்லையே, கவலை. நான் கவலைப்படுவதை ஆண்டவர் பார்க்கிறாரோ இல்லையோ, என் துணை கவலைப்படுவதை துணைவன் பார்க்க வேண்டும். முகம் வாடி இருக்கு, நல்லா வேணும் அப்படிலாம் நினைக்கல. பாருங்க 8ஆம் வசனத்தில், ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நான் இல்லையா? என்ன ஒரு அருமையான கன்சோலிங் வேர்ட்ஸ். மனசில் கையை வச்சு சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கணவனிடத்துலையோ மனைவியினிடத்திலோ இப்படி நீங்கள் பேசியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கணவன் வருத்தமாக இருக்கும் பொழுது, மனைவி சோர்ந்து போயிருக்கின்ற பொழுது எத்தனை பேர் உற்சாகப்படுத்தி இருக்கிறோம்? ஒரு வார்த்தை போதுங்க. சில சமயம் என் மனைவி முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இருதயத்தில் என்ன இருக்குன்ட்டு. சில பிரச்சனை இருக்கும், சில ப்ரெஷர் இருக்கும், ஏதோ ஒரு கவலை அழுத்தி கொண்டே இருக்கும். உள்ளே வந்தவொடனே கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொல்ல மாட்டேன், பொதுவாக கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவேன், ஆறுதல் படுத்துவார்கள். நானும் அப்படித்தான். அதைத்தான் வேதம் காண்பிக்கின்றது. ஏனோ தானாவென்று இருப்பதை வேதம் காண்பிக்கவில்லை. ஒரு கற்பனையா சொல்றேன். ஆதியாகம புஸ்தகத்தில் நோவாவை பார்க்குறோம் இல்லையா? நோவானவுன்னா அவர் பேழை செய்தார்னு நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். அவர் தேவனோடு நடந்த மனிதர், ஜெபிக்கின்ற மனிதர். ஆண்டவர் நோவாட்ட போய் கடற்கரை ஓரத்தில் கப்பல் செய்யின்னு சொல்லலை, படகு செய்ய என்று சொல்லவில்லை. அந்த பேழையை
ஊருக்கு மத்தியில் தான் அவர் செய்கிறாரு. அநேகர் அவரை கேலி செய்தார்கள். யோசிச்சு பாருங்க, பெரிய வேலை, கடினமான வேலை, வேலை செய்யணும், ரகசியமாலாம் செய்ய முடியாது, எல்லாரும் பார்க்கின்ற ஒரு வேலை. அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் கொண்டு வர வேண்டும். ஸோ இதையெல்லாம் செய்யும் பொழுது அந்த நாட்களிலே மழை பெய்யாமல் இருந்தது. மழையை யாரும் பார்த்ததில்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு மழை பெய்யும் சொல்லிட்டாரு. வேலை செய்யும் பொழுதெல்லாம் நோவாவுடைய மனசு எங்கே இருக்கும்? மழை வருமா? இதில் மக்களுடைய கேலி பேச்சுகள் வேற. சோர்ந்து போயிருப்பார் இல்லையா? நல்ல மனைவியை பிள்ளைகளை ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்திருந்தார். நோவா, கவலைப்படாதீங்க, ஒரு காஃபி குடிங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், நீங்கள் சரியான பாதையில் தான் போறீங்க. ரெஸ்டோர் ஈச் அதர். ஒருவேளை கணவருடைய வேலையிலே, மனைவியினுடைய வேலையிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம், வியாபாரத்திலே சில போராட்டங்கள் இருக்கலாம். எந்த அளவுக்கு நான் தோள் கொடுக்கிறேன்? வேதம் அதைத்தான் காண்பிக்கின்றது. ஒருவன் விழுந்தால் துணை தூக்கி விடுகிறான். 5வது குறிப்பு, ரிவார்ட் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி உண்டாகும்படி செய்யுங்கள். வெளியே இருப்பவரையே நான் தேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லும் என்று சொன்னால், என்னோடு இணைந்து வாழ்கின்ற என் கணவனை மனைவியை நான் எந்த அளவிற்கு தூக்கிவிட வேண்டும், பாராட்ட வேண்டும். உங்களுடைய கணவரையோ மனைவியையோ கடைசியாக எப்போ பாராட்டினீங்க? கடைசியாக எப்பொழுது ஏதாவது பரிசு கொடுத்தீர்கள்? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சே, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்களா? எங்கே சொல்கிறாங்க? சாப்பிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும், மனதார பாராட்ட வேண்டும். அன்பு கூர்ந்தால் நான் பாராட்டுவேன். சில சமயம் என் மனைவி எப்பயுமே நல்லா சமைப்பாங்க, அன்றைக்கி ரொம்ப நல்லா சமைச்சிருந்தாங்கன்னா உடனே நான் வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன், லஞ்ச் இஸ் சூப்பர் அப்படின்னு போட்டுருவேன். அடிக்கடி இதை நான் செய்கிறேன். காலையில் சட்னி நல்லா இருந்துச்சு சொல்ல வேண்டும். சொல்கிறோமா? எபேசியர் 5:33 அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். அன்பு சகிக்கும், பாராட்டும். என்னைக்காவது மனைவியிட்ட கணவன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லக்கூடாதா? அதனை கெட்ட வார்த்தையா? சொல்லலைன்னா இன்னைக்கு போய் சொல்லுங்கள், லஞ்சு சூப்பராக இருக்கும். நம்ம இதெல்லாம் அப்படி தூரமாக வந்துடுறோம்ல. இணைந்து வாழத்தான் வேதம் போதிக்கிறது. ஐயா கூப்பிட்டப்ப ஒரு பெரிய குரூப்பே வந்து நின்னீங்க, பல வயது வித்தியாசங்களோடு வந்து நின்னீங்க. வயது குறைந்தவங்களும் இருந்தாங்க, பெரியவங்களும் இருந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள்? சேர்ந்து சாப்பிட்றோம் ஐயா, வெரி குட், நன்றியா. அந்த உறவை கூட்டும், நெருக்கமாக்கும். என் மனைவி வெளியூரில் வேலை செய்கிறாங்க, 4 நாள் வெளியூரில் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், நைட்டு 9 மணிக்கு ஃபோனில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்குவோம்.
சில சமயம் பிள்ளைகள் வெளியே இருக்கிறதுனால கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் இருக்கும் பொழுது கைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் என் அனுபவத்தான சொல்ல முடியும், பெருசு பாருங்க. இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், அதான் முக்கியமான காரணம். ஒரு பெண்கள் கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சான். இதெல்லாம் நடந்த காரியம், கதை இல்லை. அப்போ உங்கள் கணவன் எந்த அளவுக்கு உங்களை புரிந்திருக்கிறார் என்பதற்காக ஒரு டெஸ்ட் வச்சாங்களாம். எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த கூட்டம் நடத்தினவர் சொன்னாராம், ஃபோனை எடுத்து உங்கள் கணவருக்கு ஐ லவ் யூன்னு வாட்ஸ்அப் அனுப்ப சொன்னாராம். எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? ஒரு பதில் வருது, ஆர் யூ ஓகே? என்னமாச்சு உனக்கு? இன்னொரு பதில் வருது, எனி ஷாப்பிங் டுடே? இன்னும் கடைக்கு எதுவும் போகணுமா? ஐஸ் வைக்கிறியா? இன்னொரு பதில், என்னம்மா வெளியே சாப்பிட போகணுமா? டயர்டாக இருக்கா? புரிதல். இன்னொன்று வந்துச்சு, அதான் சூப்பர். ஹூ இஸ் திஸ்? யார் இது? நம்ம மனைவியா நம்மளுக்கு அனுப்ப போகிறாங்க? யாரோ ராங் நம்பர் போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். செக்ஸ் மட்டும் இல்லை, மனதளவிலே இணைந்து இசைந்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை. அன்பை வெளிப்படுத்த தெரிய வேண்டும். எக்ஸ்பிரஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இங்கிலீஷில் ஒரு புத்தகம் இருக்குங்க, 5 லவ் லாங்குவேஜஸ், காதல் மொழிகள் 5. எத்தனை பேர் வாசிருக்கீங்க? ஆன்லைனில் கிடைக்கிது. நான் நேற்று உங்களுக்காகவே போட்டு பார்த்தேன், அமேசானில் 250 ரூபாய். அன்பு மொழிகள் 5. ஒரு கணவன் மனைவியிட்ட என்னெல்லாம் இருக்கணும், அந்த ஆங்கிலத்தில் போட்டிருந்ததை நான் தமிழ் படுத்தியிருக்கேன். அந்த 5 வார்த்தை என்ன தெரியுமா? பாராட்டும் வார்த்தைகள், பகிர்ந்தளிக்கும் நேரம், பகிர்ந்து செய்யும் வேலை, பாசத்தோடு பரிசுகள், பரிவான தொடுதல், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், குவாலிட்டி டைம், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், ரிசீவிங் கிஃப்ட்ஸ், ஃபிசிக்கல் டச். தொடுதல் செக்ஸ் மட்டும் இல்லைங்க, அன்பாய் அரவணைத்தல், தொடுதல், தட்டுதல், உற்சாகத்தை கொண்டு வரும், நெருக்கத்தை காண்பிக்கும், அன்பை வெளிப்படுத்தும், இணைந்து வேலை செய்தல். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்ம சிஎஸ்ஐ சபைக்கு லெந்த் டேஸில் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச போயிருந்தேன். 4 செய்தி, வெள்ளி சனி ஞாயிறு மாலை, குடும்ப உறவுகளை மையமாக வைத்து 4 நாளும் பேசினேன். இங்கே பேசுனது மாதிரி. ஒரு மாலை கூட்டத்தில் ஒரு மனைவி வந்து என்கிட்ட சொன்னாங்க, கணவரும் பக்கத்தில் இருந்தார், ஐயா துவைச்ச துணியை எடுத்து வைக்க மாட்டாரியா, ஒரு வேலை வீட்டில் செய்ய மாட்டாரியா, துணியை மடித்து வைக்க கூட மாட்டாரியா, ஒரு வேலை கிடையாது. 2 பேரும் ஆசிரியர்கள். யோசிச்சு பாருங்க. இணைந்து இசைந்து. நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இங்கே வரல, வேதம் அதைத்தான் காண்பிக்கிறது. திருமண உறவின் அஸ்திபாரம் கிறிஸ்து. சரி, அப்கோர்ஸ் என் செய்தியை நான் முடிச்சிட்டேன், 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். இந்த திருமண நாளை நாம் நினைவு கூர்ந்தோம் இல்லையா, அதிலிருந்து சில காரியத்தை சொல்கிறேன். எல்லாம் அவங்களுடைய திருமண நாளுக்கு போங்க. அதை ஐயா ஞாபகப்படுத்துறீங்க? ஐயாவே சொல்லிட்டார் இல்லையா, எல்லா மதங்கள்லையும் திருமண நிகழ்வு முக்கியமானது. அதில் ரொம்ப முக்கியம் தாலி கட்டுதல் இல்லையா. இந்த பெண் திருமணமானவள் என்பதை தாலி அடையாளப்படுத்துகிறது. இவள் எனக்கு சொந்தமானவள் என்பதையும் தாலி அடையாளப்படுத்துகின்றது. நம்ம கிறிஸ்டியன் மேரேஜில் தாலி கட்டும் பொழுது கணவனும் மனைவியும் என்ன சொல்லி தாலியை கணவன் அணிவிக்கிறான், மனைவி ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஞாபகப்படுத்தி பாருங்க.
எல்லாம் மறந்து போச்சு ஐயா. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் சொன்னமா சொன்ன மாதிரி இருக்கு. உறுதியான நம்பிக்கைனா என்ன? யார் என்ன சொன்னாலும் என் மனைவியை என் கணவனை நான் நம்புவேன். யாராவது சொந்தக்காரங்களோ வெளியே இருக்கவங்களோ ஏதோ ஒன்றை சொல்லும் பொழுது அதை நான் நம்பி விடுகிறேன். பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. உறுதியான நம்பிக்கை, நீங்கள் தான் சொன்னீங்க, யார் என்ன சொன்னாலும் என் மனைவியை என் கணவரை நான் நம்புவேன். அடுத்த வார்த்தை நிலையான அன்பிற்கும். அப்படின்னா என்ன? கல்யாணமான புதுசில் உங்களுடைய கணவரை மனைவி எப்படி கூப்பிட்டீங்க? டார்லிங், பேபி, எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்கிறேன். 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இப்போ எப்படி கூப்பிட்றாங்கம்மா? அது உங்களுக்கு தான் தெரியும். நிலையான அன்பு. அன்பு மாறக்கூடாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். வெளிநாட்டில் ஒரு கணவனும் மனைவிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, என்கேஜ்மெண்ட்டு. திருமணத்துக்கு முன்னாடி மனைவியாக போகின்ற அந்த பெண் கணவராக வரப்போகிறவட்ட ஒன்று கேட்டாங்களாம், எனக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. மனைவியாக வர்றவ பேனா கேட்டுக்காங்களேன்னு சொல்லி இவர் கடைக்கு போய் ஒரு பேனா வாங்கலை, ஒரு பேனா பாக்ஸே வாங்கிட்டார். 50 பேனா அதில் இருக்குது. அன்பு அப்படியே நிரம்பி வழியுது இல்லை? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது மாதிரி அன்பு நிரம்பி வழியுது. குளிர் பிரதேசம் போயிட்டுருக்காரு, ரோடெல்லாம் பயங்கர பனிக்கட்டியாக இருக்குது. மனைவி அந்த பெண் ஏத்தாப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கஷ்டப்பட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பக்கத்தில் போய் பேனா கொடுக்குறாரு. அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். சே, ஒரு பேனா கேட்டேன், 50 பேனா வாங்கியிருக்காரு, என்ன அன்புயா. கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த அம்மா ஒரு கட்டத்தில் டயர்டாக உட்காந்துருக்காங்க ஹாலில். இவர் அந்த பக்கமாக போகிறார் வீட்டுக்குள்ளே. இப்பா டயர்டாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி மோந்து கொடுங்கப்பா. போ, நீ போய் மோந்து குடி. யோசிச்சு பாருங்க, 50 பேனா எங்கே? அந்த அன்பு எங்கே? நம்ம என்ன சொன்னோம் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு, தாலி கட்டுறப்ப நிலையான அன்பிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் சரீரத்திலே உம்மை கனப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமை என்று அர்த்தம் அல்ல. செக்ஸ் மட்டுமல்ல. என்னுடைய கௌரவம் என் துணைக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டும். என்னுடைய ட்ரெஸ்ஸிங், என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய ஹேபிட், என் தோற்றம், செயல்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் இவர்கள் மூலமாக ஒருவர் மூலமாக கனத்தை கொடுக்க வேண்டும். அவங்க யாரும் தெரியுமா? இவருடைய கணவன், இவருடைய மனைவி. அதைத்தான் இங்கே பார்க்குறோம். என் சரீரத்திலே உம்மை கனப்படுத்துவே. என் தோற்றம் என் கணவருக்கு பெருமையை கொடுக்க வேண்டும். என் நடவடிக்கைகள் என் மனைவிக்கு பெருமையை கொடுக்க வேண்டும். அடுத்து ஒன்று சொல்லுவோம் தெரியுமா கல்யாணத்தில்? என் சம்பத்து எல்லாவற்றையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலைங்க, இதெல்லாம் நீங்கள் சொன்னது தான். அப்படித்தானா? சம்பத்துனா என்ன? செல்வம், வளம், ஆஸ்தி, வெல்த் எல்லாம். அப்போ ஏன் பணம், ஓம் பணம், என் வீடு, உங்கள் வீடுன்ற பேச்சே இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பேனாவிலிருந்து உங்கள் பேரில் இருக்கிற வீடு வரைக்கும் இருவருக்கும் சொந்தமானது. அல்லேலூயா. 2 பேரும் சம்பாதிக்கலாம், கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், ஆனால் அது இருவருக்கும் சொந்தமானது. என் சம்பத்து எல்லாவற்றையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு ரீசண்டாக கல்யாணம் பண்ணி வருகின்ற இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் இருக்க வேண்டும். என் சம்பளம், என் அக்கௌண்ட்டு, நான் என் இஷ்டப்படி வாங்குவேன். தவறு.
வேதம் அப்படி போதிக்கவில்லை. உறுதியான நம்பிக்கை, நிலையான அன்பு, சரீரத்திலே கனப்படுத்துவது, என் சம்பத்து எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுகிறேன், இதெல்லாம் போகிற போக்கில் சொல்லலை. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே திருமணம் செய்கின்ற பொழுது சொன்னேன், சொல்ல வைக்கப்பட்டேன், அதிலே நான் நிலைத்திருக்கிறேனா? அதான் இன்றைக்கு நான் யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த திருமண சிறப்பு ஆராதனையிலே நான் நினைக்க வேண்டிய காரியம் என்ன? திருமணத்திலே அன்று நான் எடுத்த உறுதிமொழியை பின்பற்றுகிறேனா? அதான் முக்கியமான ஒரு காரியம். அன்பானவர்களே, 5 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அங்கீகரியுங்கள், மதியுங்கள், ஒப்புரவாகுங்கள், தூக்கிவிடுங்கள், பாராட்டுங்கள். இந்த திருமண சிறப்பு நிகழ்விலே, ஆராதனையிலே இவைகளை நாம் மனதிலே கொண்டு வர, என் மனைவி என் கணவனிடத்திலே எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனைவிக்கு கணவன்தான் உலகம், கணவனுக்கு மனைவிதான் நெருக்கமான தோழி. தாங்க அடிப்படை. வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. எல்கானா அன்னாள் காண்பித்தேன். இன்னொரு குடும்பம் இருக்கு, சகரியா எலிசபெத். அருமையான ஒரு குடும்பம். அவர்களுக்குள்ள கம்யூனிகேஷன் தெளிவாக இருந்துச்சு இல்லையா? மறைவுகள் இல்லை. பேச முடியாவிட்டாலும் என் கணவர் என்ன மனதிலே வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கின்ற பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சு. இன்னொரு குடும்பம் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பார்க்குறோம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இணைந்து வாழ்ந்த குடும்பம், இணைந்து ஆராதித்த குடும்பம், இணைந்து ஊழியம் செய்த குடும்பம், இணைந்து வேலை செய்த குடும்பம். நீங்கள் அவங்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் புத்தகத்தில் 4-5 இடத்துல வரும். எங்கேலாம் அவங்க பேர் வருதோ இணைந்து இணைந்து தான் வரும். ஆக்கிலால் பிரிசில்லால், ஆக்கிலால் பிரிசில்லால், சேர்ந்து சேர்ந்து தான் வரும், தனியாக வராது. இந்த ஒற்றுமை என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? நான் நிறைய ஆலோசனைகளை சொல்லிட்டேன், அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அடிப்படை என்ன? ஆண்டவரை நான் நேசிக்க வேண்டும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளதாக, குடும்பத்துக்குள்ளதாக இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரை நேசிப்பேன். ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை நான் நேசிப்பேன். ஆண்டவரை நேசிக்கிறேன்னா என்ன அடையாளம்? ஆண்டவரே, நான் உம்மோடு ஒழுங்காய் பேசுவதற்கு ஆயத்தம், உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆயத்தம். தினமும் ஆண்டவரோடு நான் நெருக்கமாய் இருக்கின்ற பொழுது என் கணவரோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு நான் நெருக்கமாய் இருக்க முடியும். தேவ சாயலை நான் காண்பிக்க முடியும். வேத வசனங்களினால் என் குடும்பம் கட்டப்பட வேண்டும். தீர்மானம் எடுங்க. இந்த வசனங்களின்படி, இந்த குறிப்புகளின்படி நான் என் மனைவியை நடத்துவேன், கணவரை நடத்துவேன். ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்து என் மனைவியை, என் குடும்பத்தை நான் நேசிப்பேன். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.